السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. وقال النبي صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புயவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்து வைப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி அவர்கள் உலகத்திற்கு வந்து நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ளணும், என்னென்ன நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், என்னென்ன கெட்ட மோசமான பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்பதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அநேகமாக நாம் பார்க்கலாம்,
நபி அவர்கள் எந்தெந்த அமல்களை, வணக்கங்களை, இபாதத்துகளை செய்யும்படி சொன்னார்களோ ஓரளவு 100க்கு 100 இல்லாவிட்டாலும் முடிந்த அளவு அவைகளை நாம் செய்து வருவதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வகையான பாவங்கள், பெரும் பாவம், குற்றம், தவறு, அநியாயம் என்று சொன்னார்களோ அவைகளிலிருந்து நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் தவிர்ந்து அவைகளிலிருந்து நாம் தூரமாகி விலகி நடந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சில வகையான பாவங்கள், குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் அநேகமானவர்கள் அந்த பாவங்களில், குற்றங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று அது பாவம் என்று தெரியாமல், அல்லது அந்த பாவத்துடைய பயங்கரம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு மோசமானது, அதனுடைய விபரீதம், அதனுடைய விளைவு எவ்வளவு பயங்கரமானது என்பதை அறியாமல் அநேகமாக ஒவ்வொரு நாளும் அந்த வகையான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அடிக்கடி நம்முடைய காதிலே விழக்கூடிய ஒரு சின்ன விடயத்தை எடுத்து அதற்கு கைகளையும் கால்களையும் இன்னும் அதற்கு தேவையான பல விடயங்களை நம்முடைய புறத்தால் சேர்த்து பெரிய ஒரு தவறு சமூகத்திலே நடந்ததாக அதை நாம் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அநேகமானவைகளை நம்முடைய கண்களால் பார்த்தும் இருக்க மாட்டோம். ஆனால் கண்ணால் கண்டதை போன்று, அந்த இடத்தில் நாம் இருந்ததை போன்று அந்த பாவங்களை அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சுற்றி வளைத்து சொல்லாமல் நேரடியாக சொன்னோம் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களில் அநேகமான பேச்சுக்கள் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதில் எனக்கு எந்த வகையான தேவையும் இல்லை, அதில் நானோ என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தையோ என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களோ யாருமே சம்பந்தம் இல்லாத பொதுமக்களுடைய சில விடயங்களை எடுத்துக்கொண்டு ஏதோ சிறியதா ஒன்று நடந்திருக்கும், அதை பெரிய பூதாகரமாக்கி அந்த விடயங்களை பரத்தி, வதந்திகளை பரத்தி கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வதந்திகளுடைய பாரதூரம், இதனுடைய விளைவுகளை அதிகமான மனிதர்கள் விளங்க மாட்டார்கள். அவருக்கு யாராவது ஒருவர் வந்து சொல்லிவிடுகின்றார், சொன்னவர் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், அவர் நீதமானவரா, அவர் உண்மையானவரா, மார்க்கத்தில் பேணுதல் உள்ளவரா என்பதை எதையுமே பார்ப்பதில்லை. ஏதாவது ஒரு காதிலே விடயம் விழுந்துவிட்டது என்றால் மறுகணமே அதற்கு கைகளையும் கால்களையும் வைத்து அதை அப்படியே இப்பொழுது வாயால் மட்டுமல்ல தன்னுடைய போன்களின் மூலமாக SMS மூலம் வந்தவுடனேயே அந்த செய்தி, இது யார் அனுப்பினது, எங்கிருந்து அனுப்பினது, இந்த செய்தியை யாராவது ப்ரூவ் பண்ணினாங்களா, இதை யாராவது ஊர்ஜிதம் செய்தார்களா என்பதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை. வந்தவுடனேயே மறுகணம் நம்முடைய தெரிந்த அனைத்து மக்களுக்கும் forward பண்ணி விட்டுடுவாங்க. இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான படுதூறுகள் அல்லது இந்த மாதிரியான வதந்திகளுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வல்லதீன யுதுனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. யாரு முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அவர்கள் செய்யாத ஒன்று, அவர்கள் பேசாத கதைக்காத ஒன்றை அவர்கள் செய்ததாக, அவர்கள் பேசியதாக, அவர்கள் கதைத்ததாக சொல்லி எவர்கள் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோவினை கொடுக்கின்றார்களோ ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன், அவர்கள் மிகப்பெரிய படுதூரான விடயத்தை சுமந்து கொண்டு விட்டார்கள். வ இஸ்மம் முபீனா, அது சாதாரணமான பாவம் அல்ல, மிக பயங்கரமான மிக பெரிய பாவம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இதே கருத்தை நபி அவர்கள் ஹதீஸிலும் சொன்னார்கள். கஃபா பில் மர்இ கஸிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதனை நீங்கள் பொய்யன் என்று கருதோனும், ஒரு மனிதன் பொய்யன் என்று நீங்க விளங்கோனும் என்று சொன்னான், அவர் செய்யக்கூடிய ஆகப்பெரிய வேலை ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. அவருடைய காதார கேட்ட எல்லா செய்தியையும் மறுக்கணமே அறிவித்து விடுவாரு. எனக்கு இப்படி ஒரு செய்தி வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு ஆள் சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு. ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. அவருடைய காதார கேட்கக்கூடிய அனைத்தையும், அதற்கு என்ன ஆதாரம், யாரு சொன்னாங்க, யாரு செய்தாங்க, இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியா என்று எதையுமே ஆராயாமல் தனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எவர் சொல்லுகின்றாரோ
கஃபா பில் மர்இ கதிபன், அவர் மிகப்பெரிய பொய்யன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் மிகப்பெரிய பொய்க்காரன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, இன்று நாங்க பார்க்கலாம் வதந்திகள் சர்வசாதாரணமாக பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சாதாரணமான ஒரு மனிதர் முதல் ஒரு நாட்டுடைய தலைவர் வரைக்கும் அப்படி ஒன்று நடந்தே இருக்காது. ஆனால் வெறும் யூகங்கள், வெறும் எண்ணங்கள், வெறும் சந்தேகங்களை வைத்து அவர் அப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி செய்து விட்டார், இவர் இந்த மாதிரியாக மாற்றியிருக்கிறார் என்றெல்லாம் அடிக்கடி நாம் பேசிக் கொண்டிருப்பதை நம்முடைய சமூகத்தில் மிக அதிகமாக காணலாம். வெளிநாட்டிலே வாழக்கூடிய விசேஷமாக மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம் அல்லது ஜப்பான் போன்ற நாடுகளாக இருக்கலாம், அவர்கள் உண்டு, அவர்களுடைய பாடுண்டு. அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும் அவர்களில் யாருக்கும் தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் பகிரங்கமா ஒன்று நடக்குது, அதை கண்டும் காணாத மாதிரி இருப்பாரு. அது எனக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய அளவில் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, நம்முடைய சமூகத்தில் நாங்க பார்க்கலாம், ஒரு ஊர்ல முக்கியமான ஒரு ஆள் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வியாபாரத்தின் மூலமாக ஊரில் எத்தனையோ நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பல நல்ல சமூக சேவைகளில் ஈடுபடுகின்றார். ஜகாத் சதகாத் போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றார். திடீர் என்று அவருடைய தொழில் ஒரு பாதிப்பு வந்து விடுகின்றது. அவருடைய வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்து விடுகின்றது. அந்த நஷ்டம் வந்து விட்டது என்றால் இப்பொழுது முழு ஊருமே பேசுவாங்க, இவர் விழுந்துட்டாரு, இவர் இதுக்கு பின்னால தலை தூக்கவே முடியாது, இவருடைய முழு சொத்தையும் விட்டாலும் அவர் பட்டிருக்கக்கூடிய கடனை அடைக்க முடியாது, அவர் அவ்வளவுதான், அவருடைய பேரை இதற்கு பின்னாலே இருக்காது என்று பேசக்கூடியவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. திருமணம் முடித்து கொஞ்சம் சந்தோஷமா யாராவது கணவன் மனைவி வாழ்வதை கண்டுவிட்டால் சிலர்களால் அதை பொறுக்கேலாது, அதை பார்த்து சகிக்கேலாது. அந்த போராமையின் காரணமாக கொஞ்ச நாளைக்கு பின்னால ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து விடுகின்றது. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு மனஸ்தாபம் வந்துவிட்டது என்றால் போதும், அப்பவே நாங்க நினைச்சோம் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு அப்படி அன்பா இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்க நினைச்சோம் இது நீடிக்காது, இது நிலைக்காது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதிலும் ஆச்சரியம் என்னண்டா, அதே குடும்பத்தில் உள்ள பெண்களால தான் விஷயங்கள் வெளியில வர. இன்றைக்கு பல பெண்களுடைய விடயங்கள் வெளியில வருவது எப்படி? அந்த குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெண் ஒரு சின்ன விடயத்தை வெளியிலே வந்து சொல்லிவிடுவார். அந்த விடயத்திற்கு கைகளையும் கால்களையும் உறுப்புகளையும் வைத்து அதை பெரிய ஒரு பூதாகரமாக மாற்றி அவங்க ரெண்டு பேரும் ஓரளவு ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் பேசுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருச்சாங்களாம் இல்லையா, அவரு அவளை தலாக் சொல்லியாச்சாம் இல்லையா, அந்த பெண் இப்ப எஜ்ஜால் இருக்கிறாங்களாம் இல்லையா, இந்த விஷயம் காசிக்கோட் வரைக்கும் போய்விட்டதாம் அல்லவா. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இவ்வாறு மக்கள் பேசுவதனால அந்த இரண்டு பேர்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு புண்படும். இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் யாரை ஒரு ஊருடைய முக்கியமான ஒரு தலைவரை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் தலைவர், அவர் பள்ளிவாசலுக்கு இருக்கலாம், ஸ்கூலுக்கு இருக்கலாம், ஏதாவது ஒரு சங்கத்துக்கு இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க பாதுகாவலர் ஒரு போலீஸ்காரர் வந்துவிடட்டும் அவருடைய வீட்டுக்கு. இப்ப பேசுவாங்க, நாங்க இவ்வளவு நாளும் சந்தேகித்தது இப்ப சரியா போச்சு, இப்ப பாருங்க அவருடைய வீட்டுக்கு வாராங்க, வாகனமா வாராங்க, போலீஸ்காரர்கள் படையெடுத்து வாராங்க, அவருடைய வீட்டை சல்லடை மாதிரி ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் இவ்வளவு நாளும் மறைமுகமா செய்த பிசினஸ், மறைமுகமா செய்த தவறு இப்பதான் வெளிக்கு வந்திருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவருடைய பெயரே நாரிருச்சி என்று எங்களில் சொல்லக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு வியாபாரி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு கட்டத்துல அவர் ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ்ல கொஞ்சம் அவரை வச்சிட்டாரு. இப்பொழுது செய்தியை பரத்துவாங்க, அவர் பிடிபட்டுட்டாரு, அவர் பிஸ்கட், அதாவது தங்க பிஸ்கட் கடத்துறாரு, அவர் அதை கடத்தினாரு, அவர் இதை கடத்திருக்கிறாரு, அதனால் அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் தான். இதற்கு முன்னால் அவருக்கு வெளியில வரையலாது, அவருக்கு தலையை காட்ட முடியாது என்றெல்லாம் சர்வ சாதாரணமாக மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நம்முடையவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நாங்க பார்க்கலாம்.
எங்கட நாட்டுல மட்டுமல்ல, எங்கேயோ வெளிநாட்டுல யாராவது சில வருஷங்களுக்கு முன்னால அந்த ஈராக்குடைய சதாம் ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர் தோற்கடிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அவரை பற்றி வந்த செய்தி எல்லாம் அவருடைய பாத்ரூம் தங்கமாம், பாத்ரூமுடைய கதவு தங்கமாம், அவர் அப்படி எப்படி எல்லாம் பாவிச்சிருந்தாராம். எப்பொழுதும் நாங்க பார்க்கலாம் இந்த லிபியா அல்லது அதே போன்ற பக்கத்தில் உள்ள நாடுகள், அது லிபியாவாக இருக்கலாம் அல்லது சிரியாவாக இருக்கலாம் அல்லது ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஈஜிப்டாக இருக்கலாம். அந்த நாட்டுடைய தலைவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கலாம். அதை பற்றி நாங்க பேச வரல. ஆனா நாங்க பேசுறது என்ன, அந்த தலைவர் அவர் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு. இத்தனை கப்பல்கள் அவருடைய பணம், இத்தனை கண்டனர்கள் அவருடைய பணம். ஏன் எங்கட நாட்டுல கூட 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பயங்கரவாதியுடைய அது இல்லாமல் ஒழிக்கப்பட்ட நேரத்தில் இத்தனை கண்டனர்கள் வெளிநாட்டு பணம் இருந்துச்சாம், இத்தனை கண்டனர்கள் டாலர் இருந்துச்சாம், இத்தனை கண்டனர்கள் வெளிநாட்டுடைய பணம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு அப்பியாச புத்தகம் ஒரு நாட்டுக்கு இம்போர்ட் பண்றாண்டா கூட கப்பல் கப்பலா வராது. ஏன் அந்த அளவுக்கு அது போகாது. ஆனா பணத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க கப்பல் கப்பலா பணம் மாற்றிப்பட்டுச்சாம், இப்படி இப்படி எல்லாம் அவர்கள்ட்ட தங்கங்கள் இருந்துச்சாம். உலகத்தில் இத்தனை பேங்குகள்ல இத்தனாயிரம் கோடி அவர்களுடைய பணம் வைக்கப்பட்டிருக்கலாம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். நான் என்னை பற்றி யோசிக்க நேரம் இல்ல, நான் என்னை பார்க்க எனக்கு நேரம் இல்ல. எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி, எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களுடைய தவறுகளை பற்றி அல்லது அவர்களுடைய குறைகளை பற்றி அல்லது அவர்களுடைய நனவுகளையும் மிகைப்படுத்தி. இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இல்லை. குறைகளை பேசவே முடியாது. தவறுகள் நடந்தா அந்த தவறுகளை பேசுவதற்கு அனுமதியே இல்லை. நலவுகள் நடந்தா அந்த நலவுகளை அந்த இடத்துல வச்சுதான் பேசணும். ஆனா நாங்க நலவுகளையும் பெருசாக்கி, உதாரணமா ஒரு கூட்டத்திற்கு 5000 பேர் தான் வந்திருப்பாங்க, 50,000 பேர் அங்க வந்துட்டாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்க்கலாம். இதில் அநேகமானவர்கள் சாதாரணமானவர்கள், படிப்பறிப்பு இல்லாதவர்கள் என்று சொல்லவும் முடியாது. படித்தவர்கள், மேதைகள், சமூகத்தில் உள்ள முக்கியமானவர்கள், அவர்களுக்கும் பேசுவதற்கு வேற பேச்சு இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்ற வதந்திகள் பரத்தப்படுவதனால தான் நாங்க பார்க்கலாம் அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் பீதி ஏற்படுகின்றது. அதனால மக்கள் அல்லோட கல்லோடப்படுகின்றார்கள். அவர்களுக்கு பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு செய்தியை பரத்தி விட்டார்கள் என்றால் அதன் மூலம் எவ்வளவு பாரதூரமான விஷயங்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஃபாஹிஷத்தை, கெடுதியை, தவறை, குற்றங்களை பரத்திவிட வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிக பயங்கரமான தண்டைகள் இருக்குது, மிக பயங்கரமான வேதனைகள் இருக்குது. அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி ஒன்று வந்தா முதல்ல நீங்க அதை ஆராயுங்க. அதற்கு முன்னால நாங்க பார்க்கணும், இந்த செய்தியோட நான் சம்பந்தப்படணுமா, இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதை ஆராயக்கூடியவர்கள், அந்த பொறுப்புடைய உள்ளவர்கள் ஆராய்வார்கள். இதற்கு சம்பந்தப்படுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதிலே சம்பந்தப்படுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், இன் ஜாஅக்கும் மினல் அம்ர், ஏதாவது ஒரு விஷயம் வந்துவிடுகிறது என்றால் முதலாவது அதை பற்றி ஆராயுங்கள். இது சாத்தியமா, இது நடக்கலாமா, இது நடந்திருக்குமா, நடந்திருந்தால் எந்த அளவுக்கு நடந்திருக்கும்? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்படியான செய்திகளை நாங்க பேசுவதால, இது போன்ற சில செய்திகளை பரத்துவதனால, இது போன்ற சில வதந்திகளை நாம் இஷ்யூ பண்ணுவதனால, மக்களுக்கு மத்தியிலே பாஸ் பண்ணுவதனால, ஒன்று அது போன்ற பாவங்கள் மிகைப்பதற்கு, அது போன்ற குற்றங்கள் சமூகத்தில் அதிகரிப்பதற்கு அது மிக முக்கியமான காரணம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பாவத்தை இல்லாமலாக்கணும்டா அந்த பாவத்தை பற்றி பேசாதீங்க, அந்த பாவத்தை பற்றி கதைக்காதீங்க, அதை பற்றி நீங்க முதாக்கராக்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளாதீங்க. எந்த பாவத்தை பற்றி நீங்க பேச ஆரம்பிச்சீங்களோ, எதை பற்றி நீங்க கதைக்க ஆரம்பிச்சீங்க
மன்னித்தீங்களோ இப்பொழுது அந்த பாவம் பகிரங்கமாக ஆகும், அந்த பாவம் பரவ ஆரம்பிக்கும். அதனால தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு பாவத்தை அழிப்பதற்காக முக்கியமான காரணம் அந்த பாவத்தை பற்றி பேசாமல் கதைக்காமல் இருப்பது. இந்த மாதிரியான வதந்திகளால பாதிக்கப்பட்டது யாரு? அதிலே யாரு ஈடுபடலையோ அவர் ஈடுபட்டதாக அவரின் மீது சீல் குத்தப்படுவதன் மூலமாக அவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். சில வேளைகள்ல வாழ்க்கையை வெறுத்து ஒரு சில நண்பர்கள் வெளிநாட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க. எங்கட இலங்கை சகோதரர்கள் தான். ஏன் நீங்க வாரீங்களே இல்ல, நாட்டுக்கு வரணும். வந்தா ஹசரத் என்ன செய்ய, சாட்சி விட்டு போனா அங்கேயும் குறை, மாமி விட்டு போனா அங்கேயும் குறை, பஜாருக்கு வந்தா வேறொரு குறை. இப்ப நீங்க பெரிய பாட்டி, இப்ப நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க, நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க, நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்க போனாலும் நனவு இல்ல, ஏதாவது எங்கட குறைகளை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால நாங்க வராம இருந்தா பெரிய விஷயம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அநேகமானவர்கள் அல்ல, ஒரு சிலர்கள் இந்த மாதிரி வதந்திகள், இந்த மாதிரி குறைகள் பேசப்படுவதனால அவர்கள் வருவதற்கு விருப்பம் இல்லை. ஆங்காங்கே இருந்து அவர்கள் உண்டு, அவர்களுடைய பாடுண்டு, அவர்களுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வதந்திகளின் மூலமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்றால், நபியுடைய மனைவியாகிய ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட இதிலிருந்து விதிவிலக்கல்ல. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூட கதை கட்டினாங்க, அவர்களை பற்றி கூட படுதூர் சுமத்தினாங்க, அவர்களை பற்றி கூட வீணான வதந்திகளை பரத்தினாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு பரத்தப்பட்ட அந்த வதந்திகளை கிட்டத்தட்ட குர்ஆன்ல அல்லாஹ் 13-14 ஆயத்துகள்ல குறிப்பிடுகின்றான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த சரித்திரத்தை புகாரி ஷரீஃப்ல மிக தெளிவாக விரிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் வெளியூர்களுக்கு யுத்தங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் சீட்டு போட்டு பார்ப்பாங்க. யாருடைய பெயர் வருமோ அந்த மனைவியை கூட்டிக் கொண்டு போவாங்க. ஒரு நாள் யுத்தத்தில் சீட்டு போட்டு பார்த்தாங்க, என்னுடைய பெயர் வந்தது. அதனால நான் நபி அவர்களுடன் அந்த சஃபரில் பிரயாணத்தில் கலந்து கொண்டேன். அந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். மதீனாவுக்கு பக்கத்தில் வந்து விட்டோம். ஒரு நாள் இரவு வேளை வந்து கொண்டிருந்த வேளையில நபி அவர்கள் சொன்னாங்க, யாருக்காவது வெளிவாசலை போற தேவை இருந்தா கொஞ்ச நேரம் எங்கட ஜமாஅத் எங்கட படை இங்க நிற்கும், நீங்க உங்களோட தேவைகளை முடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் இறங்கி அவரவர்களுடைய தேவைகளை முடிக்க சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், அந்த காலத்துல நாங்க நபியுடைய மனைவிமார்கள் ஒட்டகங்களுக்கு மேலால ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு கூண்டொண்டு இருக்கும், அந்த கூண்டுக்குள்ள தான் நாங்க அமர்ந்து விடுவோம், யாருடைய கண்களிலும் படாமல். எங்கேயாவது நின்று விட்டது என்றால் அந்த கூண்டை தூக்கி கீழே வைத்து விடுவார்கள் பல்லக்கை. நாங்க எங்களுடைய தேவைகளை முடித்துக் கொண்டு வந்து அந்த பல்லக்கு உள்ளுக்கே உட்கார்ந்து விடுவோம், எங்களை தூக்கி மேலே வைத்து விட்டு சென்று விடுவார்கள். அந்த மாதிரியான கட்டத்தில் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வெளிவாசலுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு காட்டுப்பகுதி மரப்பகுதிக்கு போனேன். போய் திரும்பி வந்த நேரத்தில் என்னுடைய கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போயிருந்தது. அந்த மாலை கூட இரவலா வாங்கிய மாலை, நபியுடைய மனைவிக்கு சொந்த மாலை கூட இல்ல. நான் வேறொரு பெண்களுடைய கூட்டத்தில் இரவலா வாங்கிய மாலை, அந்த மாலை காணாமல் போயிருந்தது. உடனடியா திருப்பி போனேன், அந்த காணாமல் போன மாலையை தேடி பெற்றுக் கொள்வதற்காக. அப்படி போன அந்த மாலை கிடைச்சிருச்சு. நான் திரும்பி என்னுடைய இடத்திற்கு வந்தா நபி அவர்களும் நபியுடைய முழு ஜமாஅத்தும் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், அந்த காலத்துல நாங்க எல்லாம் மெலிஞ்சித்தான் இருப்போம், என்ன நாங்க பெருசா சாப்பிடுறது இல்ல, ஒரு கவலம் 2 கவலம் உணவு தான், எல்லா பெண்மணிகளும் மெலிஞ்சிருப்பாங்க. நான் அந்த பல்லக்குக்கு உள்ளே உட்கார்ந்ததாக நினைத்து அந்த பல்லக்கை தூக்கி அவர்கள் ஒட்டகத்தில் வைத்து விட்டார்கள். நபி அவர்களும் சென்று விட்டார்கள். நான் என்னுடைய பழையிடத்திற்கு வந்து பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. என்னுடைய அந்த ஆரம்பத்தில் இருந்த இடத்துல ஒரு கல்லுக்கு மேலால் நான் அமர்ந்து அந்த இரவுல நான் என்னுடைய கண் மிகைத்து நான் தூங்கிவிட்டேன்.
ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில திடீர் என்று சொல்லி இன்னா லில்லாஹ் என்ற ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. சஃப்வான் இப்னு, அதாவது சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்தாரு. நபி அவர்களுடைய வழக்கம், ஒரு படை போனதற்கு பின்னால கடைசியில ஒரு ஆளை அனுப்பி வைப்பாங்க. அங்கே யாராவது மிஞ்சி இருந்தா, ஏதாவது பொருட்களை விட்டு விட்டு வந்தா அதை எடுத்துக்கொண்டு வரும்படி. அந்த விதத்தில் சஃப்வான் இப்னு முஅத்தல் வந்தாரு. அவர் என்னை கண்டவுடன் அடையாளம் கண்டுட்டாரு. இந்த ஹிஜாபுடைய ஃபர்தாவுடைய ஆயத் இறங்குவதற்கு முன்னால அவர் என்னை கண்டிருந்தாரு. அவர் என்னை கண்டவுடன் இன்னா லில்லாஹ் மாத்திரம் சொன்னார். நான் என்னுடைய ஜில்பாபால, புகாரில வருது, என்னுடைய ஜில்பாபால என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன். அதற்கு பின்னால ஒரு வார்த்தை அல்லாஹ் மீது சத்தியமாக அவருடன் நான் பேசவும் இல்லை, அவர் என்னுடன் பேசவும் இல்லை. அவர் கொண்டு வந்த ஒட்டகத்தை கீழே உட்கார வைத்தாரு. அதற்கு மேல நான் அமர்ந்து கொண்டேன். அவர் குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்து அவர் நடந்து கொண்டு மதீனாவுக்குள்ள அடுத்த நாள் காலையில நாங்க வந்து சேர்ந்தோம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நம்முடைய அந்த வருகையே சிலர்களுடைய அழிவுக்கு காரணமாக ஆகிவிட்டது. நாங்க மதீனாவுக்குள்ள வந்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன், முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவன் என்னை பற்றி ஏதோ படுதூர் சுமத்த ஆரம்பித்துட்டான். நஊது பில்லாஹ். நபியுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் மத்தியில ஏதோ ஒரு தவறான தொடர்பு இருப்பதாக ஒரு இஷ்யூவை, ஒரு வதந்தி மதீனா பரத்தி விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் மதீனாவுக்கு வந்தவுடன் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக காய்ச்சல். அந்த காய்ச்சலுடைய காலகட்டத்தில் என்னுடைய வீட்டுக்கு உம்மு மிஸ்தாஹ் என்ற ஒரு பெண்மணி வந்தார். நாங்க மதீனாவுடைய இரவு வேளையில தான் வெளிவாசலுக்கு போவோம். எங்களுடைய யாருடைய வீட்டிலையும் வீட்டுக்குள்ள டொய்லெட் இல்ல. நாங்க காட்டுக்கு தான் போறது. ஒவ்வொரு நாள் இருட்டானதற்கு பின்னால தான் காட்டுக்கு போவோம் வெளிவாசலுக்காக. உம்மு மிஸ்தாஹ் என்ற பெண்ணுடன் நான் என்னுடைய வெளிவாசலுக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த உம்மு மிஸ்தாஹ் என்ற பெண்மணி அவளுடைய மேலாடை சறுக்கி அவள் கீழே விழுந்து விடுகின்றாள். விழுந்தவுடன் அவள் சொன்னால், தஇஸ் மிஸ்தாஹ், மிஸ்தாஹ் நாசமாகட்டும், தஇஸ் மிஸ்தாஹ், மிஸ்தாஹ் நாசமாகட்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், ஏன் சும்மா போய் மிஸ்தாஹ் நீங்க மிஸ்தாஹுக்கு ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? மிஸ்தாஹ் அந்த பெண்ணுடைய மகன். அந்த மிஸ்தாஹுக்கு நீங்க ஏன் இப்படி ஏசுறீங்க? அவர் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறாரு. அவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபிய நீங்க ஏன் ஏசுறீங்கன்னு கேட்ட நேரத்துல தான் அந்த உம்மு மிஸ்தாஹ் சொன்னார், ஆயிஷா உங்களுக்கு தெரியாதா, உங்களுடைய மதீனாவுல ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. அந்த வதந்தியில என்னுடைய மகன் மிஸ்தாஹ் மாற்றிக்கொண்டு விட்டான் என்ற செய்திய உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா என்னிடத்துல சொன்னாங்க. அன்றைய தினம் நான் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன். வந்தவுடன் நபி அவர்கள் பொதுவாக அந்த யுத்தத்துக்கு பின்னால வளமையில வந்தா, என்னுடைய வீட்டுக்கு வந்தா என்னுடன் உட்காருவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மாத்திரம் அந்த ஒரு மாத காலமாக வீட்டுக்கு வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க. கைஃபத்தீக்கும் யா ஆயிஷா, ஆயிஷா எப்படி இருக்கிறீங்க, அவ்வளவு தான் கேட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனால் எனக்கு இவ்வளவு விஷயம், இவ்வளவு தூரம் விடயம் பேசப்பட்ட செய்தி தெரியாது. அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் எனக்கு முழு இரவும் நான் அழுதேன். ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கல்ல. இரவு முழுதும் நான் அழுதேன். அழுதுவிட்டு அடுத்த நாள் காலையில நான் நபியிடத்துல கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மதீனாவுல என்ன பற்றி ஒரு செய்தி ஒன்று பேசப்படுது, அதை கொஞ்சம் நான் என்னுடைய உம்மா வாப்பாட்ட போய் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும், நீங்க எனக்கு அனுமதி தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவங்க அனுமதி கொடுக்கிறாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாய் உம்மு ரூமான் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. கேட்டாங்க, தாயே இது என்ன, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஆச்சரியப்பட்டு மக்கள் இப்படி எல்லாம் என்ன பற்றி பேசிக் கொள்றாங்களா? தாயே, இப்படி ஒரு வதந்தி பரவி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தாய் சொன்ன, மகளே, நீங்க அதை பெருசா எடுக்காதீங்க. பொதுவா யாராவது ஒரு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட ரொம்ப அன்பாக அந்த மனைவி இருந்தா, அந்த மனைவிமார்களுடைய சக்களத்திகள்,
ஆனால் நவுதுபில்லா நபியுடைய மனைவிமார்கள் அவ்வாறு அல்ல. அந்த மனைவிமார்களுடைய சில சகோதரிகளும் இந்த இஷ்யூல மாற்றிக் கொள்கின்றார்கள். அதனால தான் அந்த பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் சொன்னாங்க, சக்கலத்திகள் இந்த மாதிரி சந்தோஷமா இருப்பவர்களை பார்த்து போராமை படத்தான் செய்வாங்க, அவர்கள் இந்த மாதிரி சில செய்திகளை பரத்தத்தான் செய்வாங்க, நீங்க இதை பெருசா எடுத்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்றாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே கூறுகின்றார்கள், அந்த முழு இரவும் அதை பற்றி நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டே இருந்தேன். முழு இரவும் தூங்கல்ல. 3வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து எனக்கு முன்னால் உட்கார்ந்தாங்க. அவங்க ஹம்து ஸலவாத் சொல்லி சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க அல்லாஹ் நீங்க பாவம் செய்யாதவள் என்றா, நீங்க குற்றமற்றவள் என்று சொன்னா நிச்சயமாக உங்களுடைய குற்றமற்ற தன்மையை அல்லாஹ் விளங்க வைப்பான், அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். ஆனா சில வேளை மனிதன் என்ற ரீதியில உங்களால் இந்த மாதிரியான பாவம் நடந்திருந்த ஆயிஷா, நீங்க தௌபா செஞ்சிருங்க, இஸ்திக்பார் செஞ்சிருங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு நபி அவங்க சொன்னாங்க. அதை கேட்டு என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த சபையில என்னுடைய தாயும் இருந்தாங்க, என்னுடைய தந்தையும் இருந்தாங்க. நான் என்னுடைய வாப்பா அபூபக்கரை பார்த்து சொன்னேன், தந்தை அவர்களே, நபி அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள், நீங்க என் மூலமாக நீங்க நபிக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய தந்தை சொல்லிட்டாரு, மாதா அகூலுல் ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் என்னத்தை சொல்ல, ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் என்னத்தை பேச. என்னுடைய தந்தையும் அமைதியாக இருந்துட்டாங்க. நான் என்னுடைய தாய்கிட்ட சொன்னேன், தாய் நீங்களாவது பதில் சொல்லுங்க. என்னுடைய தாயும் சொன்னாரு, மாதா அகூலுல் ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு நான் என்ன சொல்ல, ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் என்ன பேச. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் குற்றமற்றவள், நான் நிரபராதி என்று சொன்னாலும் நீங்க இப்ப என்ன நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு மதீனாவில் உள்ள இந்த செய்தியை நீங்க நம்பிட்டீங்க, இந்த வதந்திகளை நம்பிட்டீங்க, இந்த பேச்சுக்களை நம்பிட்டீங்க. எனக்குள்ள அழகான உதாரணம் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்மார்களுடைய விஷயத்துல என்ன சொன்னாங்க, ஃபஸப்ருன் ஜமீல் ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நீங்கள் எதை வர்ணிக்கின்றீர்களோ அதிலிருந்து அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்யப்பட்டவன், பொறுமை தான் எனக்கு மிகப்பெரிய சாதனம், அதே மாதிரி தான் நான் கூறிவிடுகின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு முந்தைய தினம் இவங்க பேசிக் கொண்டிருந்த வேளையில ஒரு அன்சாரி பெண்மணியும் இவர்களுடைய சபையில வந்து உட்கார்ந்து, ஆயிஷா உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, இந்த செய்தியை கேட்டவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வயது இல்லை. நபி அவங்க வஃபாத்தாகிற நேரத்தில் அவர்களுடைய வயது 18. இந்த இன்சிடென்ட் நடந்த நேரத்தில் வேண்டுமென்றா ஒரு 13-14 வயசாக இருக்கலாம். 13-14 வயசுடைய ஒரு பெண்ணால இந்த மாதிரியான ஒரு செய்தியை தாங்கேனுமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை, நான் இந்த மாதிரியான பாவங்களை நினைச்சு பார்க்கல. என்னை எப்படியும் அல்லாஹ் நான் குற்றமற்றவள், நான் நிரபராதி என்பதை நபி அவர்களுக்கு கனவின் மூலமாகவது தெளிவுபடுத்துவான் என்று அவங்களே சொல்லுவாங்க. நான் பெரிசா குர்ஆன் ஓதுறதும் இல்ல, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், அதனால எப்படியும் நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏதாவது கனவின் மூலமா தெளிவுபடுத்துவான், எனக்காக வேண்டி வஹி வரும் என்று நான் நினைக்கவும் இல்லை என்று சொல்லி அதே நேரத்தில் நான் மறுபக்கமாக படுத்துக் கொண்டேன் என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், இந்த விஷயம் நடந்து சில நிமிஷங்கள் கூட கழியல்ல, வளமைக்கு மாற்றமாக நபி அவர்களுக்கு வஹி வர ஆரம்பிக்கின்றது. வஹி வந்த கடும் குளிரில் கூட நபி அவர்களுக்கு வியர்க்க ஆரம்பித்து விடும். நபி அவர்களுடைய முகத்திலிருந்து நெற்றியிலிருந்து வியர்வை கொட்ட ஆரம்பிக்கின்றது. நபி அவங்க முதலாவது சொன்ன வார்த்தை, அபிஷரியா ஆயிஷா, ஆயிஷா நீங்க நன்மாராயம் பெறுங்க, நீங்க சோபனம் பெறுங்க, ஃபக்து பர்ரக்கல்லாஹு ஃபக்து பர்ரக்கில்லாஹு, அல்லாஹ் உங்களை சுற்றமற்றவளாக, அல்லாஹ் உங்களை நிரபராதியாக ஆக்கி விட்டான் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் என்னுடைய தாய் சொன்னாங்க, ஆயிஷா கும் இலா ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு முன்னால வந்து எளிமை நில்லுங்க சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்ல ஒருபோதும் நான் ரசூலுல்லாவுக்கு முன்னால எழும்ப மாட்டேன், நான் நிற்க மாட்டேன், நான் என்னுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால மாத்திரம் தான் நிற்பேன், நான் என்னுடைய அல்லாஹ்வை மட்டும் தான் புகழுவேன். ஏன்
நான் அவனை நம்பி இருந்தேன். அந்த அல்லாஹ் என்ன கைவிடல்ல. நீங்க யாரும் என்ன 100% நம்பல்ல. அந்த வதந்தியால், அந்த செய்தியால உங்களுடைய உள்ளத்திலேயும் அது நடந்திருக்குமா என்ற ஒரு யூகம் வந்தது. அதனால என்னுடைய ரப்பை தவிர நான் வேற யாருக்காக வேண்டியும் எழுப்பவும் மாட்டேன், நன்றி செலுத்தவும் மாட்டேன், சுக்ர் செய்யவும் மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இப்பொழுது அந்த இஃப்க் என்று சொல்லக்கூடிய ஆயத் சூரா முஃமினூன்ல வருது, சூரா நூறுல வருது. அந்த ஆயத் கிட்டத்தட்ட 13 ஆயத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகின்றது. நபி அவர்கள் அந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதீ தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அதீம். இந்த படுதூர கொண்டு வந்தது வேற யாரும் அல்ல, மின்கும் உங்களிலிருந்தே ஒரு கூட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க அதை உங்களுக்கு கெடுதியா நினைக்காதீங்க, உங்களுக்கு அதை பெரிய அவமானமா நினைக்காதீங்க. பல் ஹுவ கைருல் லக்கும், உங்களுக்கு அது மிகப்பெரிய கைர். கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக குர்ஆன்ல அவர்களுடைய பிரஸ்தாபம் வருவதற்கு இது மிகப்பெரிய காரணம். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், அதுல யார் யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பாவத்தில் உள்ள ஒரு பகுதியை சம்பாதித்துக் கொண்டாங்க. வல்லதி தவல்லா கிப்ரஹு, அதுல யாரு பெரும் பங்கை வகித்தானோ அந்த முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், அவனுக்கு மிகப்பெரிய அதாப் இருக்குது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். லௌலா இத் சமிஅதுமூஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த மாதிரியான செய்தி முஃமினான ஆண்களுக்கு, முஃமினான பெண்களுக்கு, மற்ற முஃமின்களை பற்றி தவறான செய்திகள் வந்தா அந்த செய்தி உங்களோட காதுல விழுந்தா நீங்க என்ன சொல்லணும்? வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், நீங்க கைரத்தான் நினைக்கணும். இப்படி நடந்திருக்காது, இப்படி நடக்கவே சாத்தியம் இல்ல. நீங்க சொல்லணும் வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது பகிரங்கமான படுதூறு, இது பகிரங்கமான இட்டுக்கட்டுதல் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கணும். நீங்களும் மாத்தமாத்தான் கருதினீங்க. அல்லாஹ் எங்களையும் மன்னிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல பாவம் நடந்ததா வந்தா நாங்களும் அதை பெரிசாக்குறது, நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நிச்சயமா நடந்திருக்கும். நாங்க அப்பவே நினைச்சோம், இவங்க போறதுனால, இவங்க பேசுறதுனால, இவங்க கதைக்கிறதுனால நாங்க அப்பவே நினைச்சோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இந்த மாதிரியான செய்தி உங்களோட காதுகள்ல விழுந்தா நீங்க கைரானத்தை சொல்லுங்க. இல்ல நடக்க சான்ஸே இல்ல, நடப்பதற்குரிய சாத்தியமே இல்ல. அந்த பெண்ணால் அப்படி நடந்திருக்காது. நபியவங்க ஹஜ்ரத் உஸாமாட்ட கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷாவை பத்தி என்ன உங்களோட கருத்து? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லா நஅலமு இல்லா கைரா, உங்களுடைய குடும்பம் கைரை தவிர வேற எதுவும் நாங்க விலங்கல்ல, அறியல்ல. ஹஜ்ரத் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையாக இருந்தாங்க. பரீராட்ட கேட்டாங்க, பரீரா ஆயிஷாவை பத்தி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஆயிஷா சின்ன புள்ள, சிலவே ரொட்டி சுடுவதற்கு அவன் மாவை குழைச்சு வச்சு மாவு கிட்ட இருக்கும், அவ தூங்கிடுவா. ஆட்டுக்குட்டி வந்து மாவை சாப்பிட்டு பேசுறோம். அந்த அளவுக்கு சின்ன புள்ள. அந்த ஆயிஷாவால் இப்படி நடக்கல. பரீரா அடிமையாக இருந்தா, அவவும் கைரானத்தை சொன்னா. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடிமையாக இருந்தாங்க, அவர்களும் கைரானத்தை சொன்னாங்க. ஆனால் முஃமினான ஆண்களும் பெண்களும் நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? இப்படி நடந்திருக்காது, இப்படி நடப்பதற்குரிய சாத்தியக்கூறே இல்ல. ஆனா மாற்றமாக நீங்க அப்படி நடந்திருக்கும் என்று சொன்னீங்க. இது தலக்கவுனஹு பிஅல்சினத்திக்கும் வதகூலுன பிஅஃவாஹிக்கும், நீங்க உங்களுடைய நாவுகளால இது போன்ற செய்திகளை எடுத்து அவசர அவசரம் உங்களோட வாயால பேசுவீங்க. இதை நீங்க அற்பமா கருதுவீங்க, இதை சாதாரணமா கருதுவீங்க, இதை சிறியா கருதுவீங்க. ஆனா அல்லாஹ் இது மிக பயங்கரமானது, இதனுடைய விளைவு மிகப்பெரியது, இது மிகவும் ஆபத்தானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். 13 ஆயத்துகளை இறக்கி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் நிரபராதியானவர்கள் என்று ஆயத் இறக்கினான். நபி அவர்களோட வஹி முடிந்து விடுகின்றது, வஹிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த காலத்திலும் நாங்க பார்க்கலாம், பல நல்லவர்கள் அவர்கள் கெட்டவர்கள்
மக்களாக சீல் வைக்கப்படுகின்றார்கள். பல நல்ல உத்தம பத்தினிகள், நல்ல பக்குவமான பெண்மணிகள் அவர்கள் நடத்தை கெட்டவர்களாக மக்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள். நேர்மையானவர்கள், ஆனால் அவர்கள் மோசமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஏன்? எங்களுடைய சில பேச்சுக்களால, எங்களுடைய சில கதைகளால, எங்களுடைய சில வதந்திகளால. எந்த அளவுக்கு இந்த வதந்தி பயங்கரமானது என்றால், முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் ஒன்று வருது. நபியுடைய காலத்துல ஹஜ்ரத் மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, நீண்ட சரித்திரம். அவரால் ஜினாவுடைய தவறு நடக்குது. அவர் அந்த தவறை ஏற்றுக்கொள்றாரு. அவருக்கு நபி அவங்க கல்லால் அடித்து அவருக்குரிய தண்டனையும் கொடுத்து முடிக்கின்றாங்க. ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது 2 சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க, இந்த மாயிஸுக்கு தேவையா? அவர் செய்த பாவத்தை மறைச்சு வச்சுக் கொண்டிருந்தா சரித்தானே, ஏன் நபிரத்திரம் என்று சொல்லணும்? அவர் சொல்லித்தானே நாய் அடிக்கப்பட்ட மாதிரி ரஜிமல் கல்ப், நாய் அடிக்கப்பட்ட மாதிரி அடிக்கப்பட்டாரே என்று 2 பேரும் பேசிக் கொள்றாங்க. இந்த செய்தி நபியுடைய காதல விழுவுது. நபி அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. ஆனா ஒன்று பேசாம அமைதியா இருந்தாங்க. அந்த படை சென்று கொண்டே இருக்குது, நடந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனா ஒரு நாய் ஒன்று, செத்த நாய், அது தன்னுடைய 2 கால்களையும் தொங்க போட்டு செத்த நாய் இருக்குது. நபி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ஹஷா மின்ஹு, இந்த நாயுடைய மாமிசத்தை சாப்பிடுங்க. அவங்க 2 பேரும் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த செத்த நாய் மின் ஜீஃபா, இந்த செத்த நாயுடைய மாமிசத்தை நாங்க எப்படி சாப்பிடுவதா? நபி அவங்க சொன்னாங்க, நில்துமா, இதற்கு முன்னால நீங்க 2 பேரும் அந்த மாயிஸை பத்தி பேசினீங்களே, இந்த செத்த நாயுடைய மாமிசத்தை விட பயங்கரமானது, அதை விட நாட்டமானது, அதை விட அசிங்கமானது, இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரி. ஒவ்வொரு நாளும் நாங்க எங்கேயாவது பேச உட்கார்ந்துட்டோமா? அவர் கணக்குல கடைசியில சொல்றது 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு. என்னத்தை பேசினோம், யாரை பத்தி பேசணும், என்ன விடயங்களை பத்தி பேசணும் வராது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய கைகள் கால்களால ஏற்படக்கூடிய பாவங்களை விட நம்முடைய நாவால ஏற்படுற பாவம் மிக பயங்கரமானது. அதனால தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி தன்னுடைய நாவை பிடிச்சு சொல்லுவாங்க, குல் கைரன், நீ வைஹக், அந்த நாவை பிடிச்சு சொல்லுவாங்க, நாவு நீ நாசமாக, உனக்கு கேடு உண்டாவதாக, நீ பேசினா கைர பேசு, நீ கெடுதி கெட்ட தேவையில்லாத பேச்சு வந்தா பேசாம வாய்ப்புத்தி மௌனமாக இருந்தது. இல்லத்தி நீ ஒன்றையும் பார்க்காம ஆராய்ச்சி செய்யாம நீ பேசிட்டா கியாம நாள் இதற்காகவே நீ நிச்சயமா நீ கேசேதப்படுவா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வெறும் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அதை பெரிய ஒரு பொருட்டாக கருதல்ல, அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக 70 வருஷம் அந்த வார்த்தைக்காக வேண்டி நரகத்தில் அவன் தூக்கி எறியப்படுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வீணான பேச்சுக்கள், எங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள், அவர் இவருடைய பேச்சுக்கள், ஒவ்வொரு தலைவர்களுடைய பேச்சுக்கள், ஒவ்வொரு முக்கியமானவர்களுடைய பேச்சுக்கள், ஒவ்வொரு வியாபாரிகளே யாராக இருந்தாலும் என்ன, நமக்கு அது தேவையே இல்லை. நாங்க ஆக நல்லவர், ஒரு சபையில பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்க சொல்லணும் அது எங்களுக்கு தேவையில்லை, உடனடியாக அந்த பேச்சை முடிச்சீங்க, உங்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் பெரிய சூஃபி, இவர் இப்ப மாறிட்டாரு, பரவாயில்லை, நீங்க எழும்பி வாங்க, இவர்களுடைய கதை தேவையில்லை, அல்லாஹ்விடத்துல நாங்க மாற்றிக்கொள்ள கூடாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏனென்றால் இந்த வீணான வதந்திகளால எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் புண்படுத்தப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு பேர்கள் அதன் மூலமாக அவர்களுடைய கவலையிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வீணான பேச்சுக்கள், வதந்திகள், குத்து பேச்சுக்கள், அடுத்தவர்களை அதாவது தவறாக, அடுத்தவர்களை அற்பமாக, அடுத்தவர்களை சாதாரணமாக கருதக்கூடிய இந்த பேச்சுக்களிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொண்டோம்
கொண்டோம்டா ஒவ்வொரு நாளும் நாங்க செய்யக்கூடிய பாவங்களில் 50 விதமான பாவங்களை எங்களால் தவிர்த்துக் கொள்ளலாம். எங்களோட பாவங்களில் அநேகமான பாவங்கள் இது போன்ற தேவையில்லாத பேச்சுக்களால் ஏற்படுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் எப்ப பேச தேவைப்பட்டாலும் கொஞ்சம் யோசிக்கிறது அவசரப்பட்டதல்ல. இந்த பேச்சு தேவையா? இதனால லாபமா நஷ்டமா? இது உண்மையா? இது ப்ரூவ் பண்ணப்பட்டதா? நாங்க பேசினாலும் சரி, அடுத்தவர்களுக்கு இந்த மெசேஜஸ் அனுப்பினாலும் சரி. இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, ஒரு சிலர்களுக்கு போன்ல SMS வரும். அத சொல்லுவாங்க, இத 10 பேருக்கு அனுப்புங்க, இதை 20 பேருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு அது கிடைக்கும். இன்னும் சிலர்கள் எடுத்தெடுப்பட அவங்க அது ஹராம், இது ஹராம். யாரும் இன்னும் ஃபத்வாவை கொடுத்திருக்க மாட்டாங்க. உடனடியாக இவங்க ஹராம் என்று ஃபத்வா, இவங்க ஹலால் என்று ஃபத்வா, இது கூடும் கூடாது என்று ஃபத்வா, தேவையில்லாத விஷயங்கள், மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை உடனடியாக அனுப்பி நீங்க 10 பேருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதனால் எங்கட பணமும் வேஸ்ட். ஏன் நாங்க அல்லாஹுடைய பிடியில மாற்றிக்கொள்வோம். எப்படி வாயால வதந்திகளை பரத்துறது குற்றமோ அதே மாதிரி SMS ஆல பரத்துவதும் குற்றம். பாவம் செய்வதும் பாவம், பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யுங்க, பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம், தவறுக்கு உதவி செய்வதும் தவறு, தவறுகளை பரத்துவதும் தவறு. அந்த தவறு செய்வது எப்படி தவறோ அதே மாதிரி தவறான செய்திகளை பரத்துவதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான தவறு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க வணக்கங்கள்ல, இபாதத்துகள்ல, ஸிக்ர் திலாவத்துகள்ல பேணுதல், ஹராமிலிருந்து, மதுபானத்திலிருந்து, ஜினாவிலிருந்து, மற்ற பாவங்களிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்குகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களால் ஏற்படக்கூடிய இது போன்ற பேச்சுக்களிலிருந்து, வதந்திகளிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கல்ல, எங்களை தூரமாக்கல்ல. அதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாத்தோம். எத்தனையோ பாவங்கள் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் பத்தி வதந்திகள், வீணான வதந்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அவைகளிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதிலிருந்து எங்கள் அனைவர்களுடைய நாவுகளை பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.